திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் ஆழித்தேரோட்டம் தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், இந்த ஆழித்தேரோட்டம் தேர்தல் ஆண்டில் எந்த அளவுக்கு களை கட்டியிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக அபிநயா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரான திருவாரூர் தேரோட்டம் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இந்த தேரோட்டத்தினை திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக 96 அடி உயரமும் 350 டன் அலங்கரிக்கப்பட்ட நிலையில அதனுடைய எடை 350 டன் எடையும் கொண்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமான அந்த ஆழி தேரோட்டம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கீழ வீதியில தொடங்கப்பட்ட அந்த தேரோட்டமானது தெற்கு வீதி, வடக்கு வீதி, மேல வீதி உள்ளிட்ட 4 வீதிகள்ல இன்று மாலை 6 மணிக்கு நிலையடிக்கு வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 1500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. குறிப்பாக அந்த ஆழித்தேரோட முன்பக்கத்துல உள்ள அந்த 4 குதிரைகள் மற்றும் ஆளிகள் அசைந்தாடு வரும் காட்சிகளை பார்ப்பதற்காகவே இவ்வளவு கூட்டம் கூடியிருக்கிறது. சுமார் தற்பொழுது மட்டுமே ஒரு லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த தேரை வடம் பிடித்து இழுத்து வருகிறார்கள். 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த தேரினுடைய வடம் என்பது இழுத்து வருகிறது. அதனை லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த தேரை வடம் பிடித்து இழுத்து வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். குறிப்பாக இன்று ஒரே நாள்ல 5 தேரோட்டம் நடைபெறும். காலை 5:30 மணி அளவில் விநாயகர் மற்றும் முருகன் தேரோட்டம் தொடங்குகிறது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது உலக புகழ்பெற்ற ஆழி தேரோட்டம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து கமலாம்பாள் மற்றும் சண்டிகை 5 தேரோட்டம் என்பது இன்று நடைபெறும். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மட்டுமில்லாமல் அண்டை மாநில கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட அண்டை மாநிலங்கள், அதே போன்று வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த தேரோட்டத்தை காண்பதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள். திருவாரூரே ஒரு திருவிழா கோலம் கொண்டிருக்கிறது. தற்பொழுது தேர்தல் இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில தற்பொழுது லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த தேரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.